நாளா சட்டசபையில சாராயத்தை தவிர எதையும் பேசல. அது சட்டசபை கிடையாது, சாராய சபை. ஒன்னும் பேசல. சாராயம் சாராயம் சாராயம். அது நாங்கள் பெரிதும் மதித்து போற்றுகிற பெருமக்கள் எங்க ஐயா துரைமுருகன் போன்ற பெரும் தலைவர்கள். என் மேல அவருக்கு பேரன்பு, அவர் மேல எனக்கு பேரன்பு, பெருமதிப்பு, பெரும்பாசம். இதை நான் சொன்னா அவருக்கு அவரை இனிமே போய் இவங்க என்ன பண்ண போறாங்க ஒன்றும் இல்லை. சந்திக்கிறோம் ஒரு இடத்துல, எதார்த்தம் பார்த்துட்டா, டேய் போடா வாடா, டேய் வாடா, டேய் நான் கூட என்னமோன்னு நினைச்சேன்டா, இப்படிலாம் வந்தவங்க கொஞ்ச நாள் பேசிட்டு போயிடுவாங்கன்னு. ஆனா நீ விடலடா, டேய் நீ விடலடா. அப்புறம் அப்புறம் விட்டுறாதரா விட்டுறாத அப்படின்னு நீங்க எல்லாம் இருக்கும்போது விட்டுறாத, போயிட்டு வரவா, காத்திருக்காங்க, நான் போறேன், என்ன போயிட்டு வரேன், சரி வர்றேன் அப்படி. ஏன்னா எங்காலு புரியுது, இடம் வேறையா இருந்தாலும் ரத்தம் ஒரே ரத்தங்கிறதுனால எங்க ஐயா சொல்றாரு பாருங்களேன், இந்த டாஸ்மார்க் சரகுல கிக் இல்ல, அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஐயா அதை கொஞ்சம் நல்ல கிக் ஆக்குறதுக்கு எலி பேஸ்ட் கொஞ்சம் கலந்து விடணுங்க. என் தம்பி துறை சொல்ற மாதிரி இந்த இது ஊமத்தங்காய் அதெல்லாம் அரளி விதை அரைச்சி போட்டா ரொம்ப இது அது தப்பாயிரும். அது ஐயா அம்பேத்கர் சொல்ற மாதிரி மறுதேர்தல் ஆயிரும், இடைத்தேர்தலா இருக்காது, மறுதேர்தல் ஆயிரும், அது தப்பாயிரும், அது தப்பாயிரும். அது அவர் சொல்றாரு பாருங்க. அதனால அது அவன் இந்த சரக்குல கிக்கலானால கள்ளச்சாராயத்துக்கு போறான். டாஸ்மார்க்க மூடுனா ஒரு கடையை முன்னா அடுத்த கடைக்கு போறானே, அந்த கடையும் சேர்த்து மூடணும் ஐயா. இந்த கடையை முன்னா அந்த கடைக்கு போறானா அந்த கடையும் சேர்த்து மூடணும். யார் மூடுவா? இவர்கள் மூட மாட்டார்கள். ஏன்? அவர்கள் சாவியை தொலைத்து விட்டார்கள். சாவி யார்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? சீக்கிரம் வந்து நம்ம தான் பெரிய பூட்டா போட்டு மூடணும். அதுல இங்க மதுவிலக்கு, சாராய ஒழிப்பு, கள்ளச்சாராய ஒழிப்பு பேசிக்கிட்டு இருக்கும்போது உடுமலைப்பேட்டையில 6 பேர் விஷச்சாராயம் குடிச்சு ஆஸ்பத்திரியில் கிடக்குறான். இது விவாதத்துக்கு வருது. விவாதத்தில் என்ன? சரக்குல பிரச்சனை இல்லைங்க, மிக்ஸ் பண்ண வாட்டர்ல தான் பிரச்சனை இருக்கு. அப்படி எனக்கு இதுக்காக தான் நான் செய்தியெல்லாம் பார்க்கறது இல்லை, தலையை பிச்சுட்டு ஓட வேண்டியது வரும்ட்டு. அப்படி இருந்து சில செய்தியெல்லாம் நமக்கு கடத்தி விட்டுறாங்க. பார்த்தா என்னடா தண்ணியில பிரச்சனையா, அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. சைதாப்பேட்டையில ஒரு தம்பி வந்து 11 வயசு தம்பி இறந்து போறான். குடிநீர்ல கழிவு நீர் கலந்துருச்சுங்க. இதாங்க திராவிட மாடல், திராவிட ஆட்சியின் சாதனை. அதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அந்த தெருவில் இருக்கிற மக்கள் பெற்றோர்கள் சொல்றார்கள், குடிநீரில் இந்த கழிவு நீர் கலந்தது தான் என் பிள்ளைக்கு வந்து நீர் நஞ்சாகி அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. இவர் வெளி மாநிலத்தவர் என்பதனால அங்கிருந்த அரசு ஊழியர்கள் 2000 ரூபாய் கொடுத்தா தான் அவனை சேர்த்துக்குருவோம் மருத்துவ சிகிச்சைக்கு. இந்த பேரம் பேசுறதுலேயே அவன் இறந்துட்டான். இந்த கொடுமை நடந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கொடுத்த தண்ணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, இவர்கள் தனியாற்ற வாங்கி குடுவையில் குடித்த தண்ணியில் தான் பிரச்சனைங்கிறாங்க. இப்ப தண்ணீரே விஷமாகி விட்டது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது சாராயம், கள்ளச்சாராயம், குடிக்கிற நீர் எல்லாம் விஷமாயிடுச்சு. இதை மாற்றணும், இதை மாற்றணும். இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம எல்லாருமே மாற்றம் என்ற சொல்லை பேசுறோம். நான் பார்த்த வரைக்கும் எல்லா பெரியவர்கள் சொன்ன ஒரு மாற்றம் வரணும்பா, ஒரு மாற்றம் வரணும்பாங்கிறாங்க. அந்த மாற்றத்தை யார் கொண்டு வருவது? ஒரு கேள்வி. நீ ஏன் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாங்க? நாம என்ன கேட்கிறோம்? மாற்றம். எதில் இருந்து மாற்றம்? எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்றம்? எந்த கட்சியின் அரசியல் கோட்பாடுகளில் இருந்து மாற்றம்? இந்த கட்சி, இந்த கட்சியின் ஆட்சி முறையில் இருந்துதான் மாற்றம் தேவைப்படுகிறது. எனக்கு முன்பு, நமக்கு முன்பு பேசி வந்த எல்லோரும், என் முன்னவர்கள் எல்லோரும் இதையே தான் பேசினார்கள், இதை விடவும் சிறப்பாக பேசினார்கள். பேசிவிட்டு எந்த கட்சியிலிருந்து மாற்றம் தேவைப்படுகிறதோ அதை விட்டுவிட்டு அதே கட்சிகளிடத்திலே கூட்டணி வைத்து நோட்டு பேரும் சீட்டு பேரும் பேசி போனவுடன் மாற்றம் இல்லாது ஏமாற்றமாக மாறிவிட்டது. புரட்சியாளர் லெனின் சொல்றாருல, இறுதி இலக்கை மறந்துவிட்டு தற்காலிக நலனுக்காக கோட்பாட்டை அடமான வைக்கிற இடத்தில்தான் சந்தர்ப்பவாதம் பிறக்குதுங்கிறான். அதுதான்
சூழ்நிலைவாதம் சந்தர்ப்பவாதமா இருந்து. அதுதான் அண்ணன் என்ன சொல்றேன், தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நாங்கள் இழக்க தயாராக இல்லை. லெனின் வேற வடிவத்தில் சொல்றார், நான் வேற வடிவத்தில் சொல்றேன். இது தற்காலிக தோல்விதான். மாற்று சொல்றான்ல, இழப்பதற்கு ஒண்ணும் இல்லை உயிரை தவிர, ஆனால் அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்குங்கிறான். தலைவர் சொல்றார்ல, பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும், ஆனால் அதன் கனிகளோ மிகவும் தித்திப்பாக இருக்குங்கிறாரு. மாசத்துங்க என்ன சொல்றான், பொறுமையும் ஒருவித போர் தான். இப்ப நாம போர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சும்மா ஒண்ணும் இல்ல தம்பி. 7 அடி நீளம் தாண்டுவதற்கு 70 அடி பின்னாடி போய் ஓடி வர வேண்டிய தேவை இருக்கிறது. நின்ற இடத்தில் நின்று தாண்டினால் 7 அடியை கடக்க முடியாது. 70 அடி பின்னோக்கி போவது என்பது பின்னடைவதல்ல, முன்னோக்கி பாய்வதற்கான ஆயத்தம் என்பதை, தயாரிப்பு என்பதை அறிவார்ந்த தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். அதான் முதன்மையானது. அதான் திரும்ப திரும்ப சொல்றோம், நம்ம மாற்றம் என்பது எதிலிருந்து மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம். மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, அது செயல். மாற்றம் மாற்றம் சொல்லிக் கொண்டிருந்தால் மாறிடுமா? மாறாது, மாறாது. நாம தான் மாற்றணும். தனி உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடா. அப்ப என்ன மாத்தணும்டா, நாம் தான்டா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீ அவரை மாத்துற, நீ மாறு, நீ மாறுடா. சமூகத்தை எப்படி பார்க்க நினைக்கிறாயோ அப்படிப்பட்ட மாற்றத்தை நீ உன்னிலிருந்து தொடங்கு. நான் என்னிலிருந்து, நீ உன்னிலிருந்து, அவர் அவரிலிருந்து, அவர் அவரிலிருந்து, நம்மிலிருந்து மாற்றம், மகத்தான மாற்றம். எல்லாம் மாறிடும், எல்லாம் மாறிடும். நீ சரியா இரு, அவர் சரியா இருக்கார் சரியா இல்ல, அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாத. ஊழல் லஞ்சம் பிடிக்கலையா, நீ ஊழல் லஞ்சத்துக்கு எதிராயிரு, அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. சாதி இழிவு தீண்டாமை கேவலமா இருக்கா, அதற்கு எதிராரு, அவ்வளவுதான். தம்பி, சீருடை அணிந்து வரணுங்கிறது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற விதி. 1000 பேர் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்திலே இறை வணக்க தப்பா இங்க நிற்கும் போது எல்லா மாணவர்களும் வரிசையில் நிற்பாங்க, பாடுவாங்க. அப்ப என்ன பண்ணும், ஒரு மாணவன் என்ன நினைக்கிறான், 1000 பேர் நிற்கும் போது வரிசையில் இவனுக்கு பின்னாடியாவது நம்ம நின்றுட்டா நம்ம சீருடை அணியாது யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிறான் ஒரு மாணவன். அவன் சீருடை அணியல. ஆனால் அன்னைக்கு பிரேயர் ஹாலில் பார்த்தால் எல்லாருமே அன்யூனிஃபார்ம்ல இருக்கான், சீருடை இல்லாம இருக்கான். ஏன்? ஒரு மாணவன் நினைத்தான், எல்லோரும் சீருடை அணிந்து வரும்போது நான் மட்டும் சீருடை அணியவில்லை என்றால் யாருக்கு தெரிய போகுது என்று நினைத்தான். அப்படி ஒவ்வொரு மாணவன் நினைத்தான், யாருமே சீருடை அணியல. ஆனால் என்ன நினைச்சிருங்க, எவன் சீருடை அணிந்து வந்தாலும் வரவில்லை என்றாலும் நான் சீருடையோடு வருவேன் என்று ஒவ்வொரு மாணவன் நினைத்திருந்தால் மாறுதல். அப்ப என்ன, நான் சரியா இருக்கணும், அப்பதான் நாம் சரியா இருக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். நீ அடுத்தவனை குறை சொல்லாத, அவன் சரியா இல்ல, அவன் சரியா இருக்கான். நீ ஒரு கோட்பாட்டை புரிஞ்சுக்க. பெரியார் ஒழிக என்பதல்ல நம் கோட்பாடு, பிரபாகரன் வாழ்க என்பதுதான் நம் தத்துவம். திராவிடம் ஒழிக என்பதல்ல நம் தத்துவ நிலைப்பாடு, தமிழ் தேசியம் வளர்க வெல்க என்பதுதான் நம் கோட்பாடு. அடுத்தவன் சாக வேண்டும் என்று நீ நினைக்காதே, நீ வாழ வேண்டும் என்று போராடு. அவன் தோற்க வேண்டும் என்று போராடாதே, நீ வெல்ல வேண்டும் என்று போராடு. இதுதான் நேர்மறை சிந்தனை 2 மடங்கு ஆற்றலை பெருக்கி தருங்கிறான். நீ ஏன்டா அவனை பத்தி சிந்திக்கிற, உன்னை பத்தி சிந்திர, உன்னை பத்தி சிந்தி. ஒரு பெரிய நீ என்ன, அவன் நல்லா உடற்பயிற்சி செய்யறானோ, அவன் நல்லா சாப்பிட்றானோ, அதே நீ நல்லா சாப்பிடு, நல்லா உடற்பயிற்சி செய். ஒரு பெரிய பயில்வான் இருக்கான், பெரிய மல்யுத்த வீரன், பெரிய வீரன். அது என்னன்னா, அவனை தோக்கடிக்க முடியாது யாரும். அப்ப என்ன பண்றாங்க, ஒரு புதிதா ஒரு மல்யுத்த வீரன் வரான், அவனை வச்சு இவனை தோக்கடிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்றான், அவர் காலையில ஓடிட்டு இருக்காரு, ஒருத்தன் குறுக்க கடந்து போறான். வணக்கம் ஐயா, நான் நீங்க சண்டை போடுறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், அருமையா போடுவீங்க, ஆனா நீங்க முன்னாடி எல்லாம் ஓடுறத பார்த்திருக்கேன், அந்த வேகம் இப்ப இல்லையே, குறைஞ்சிருச்சே அப்படின்ட்டு போயிடுறான். திருப்பி ஒரு இடத்துக்கு போறாரு,
அவர் கை கொடுக்குறான். ஒரு பையன் வந்து, முன்னாடிலாம் கை கொடுக்கும்போது உங்க கை அவ்வளவு கனமா அவ்வளவு வலுவா இருக்கும், இப்ப அப்படி இல்லையே அப்படிங்கிறான். இப்படியே சொல்லி சொல்லி அவர் என்ன பண்ண, அவன் என்ன வீட்டில் போய், ஓ நம்ம வந்து முன்ன மாதிரி இல்லையோ, நம்ம கை நம்ம ஸ்ட்ராங்கா இல்லையா, இப்படி நினைச்சு 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 அவன் பலகீனமாயிடுறான். அப்போ ஒரு சின்ன பையன் வந்து அடிச்சு தோக்கடிச்சிடுறான். அதெல்லாம் நீ உன்னைய பத்தி தான் சிந்திக்கணும். அடுத்தவன் என்ன பண்றான், அதை என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், அதெல்லாம் கவலைப்படாத. இவன் சொல்லுவான், திமுக ஒருத்தனை வீழ்த்த முடியாது அப்படின்னு. நீ ஒருத்தனே இல்லை, 100 பேரை கூட்டிட்டு வர. நீ எங்க ஒருத்தனா இருக்க? நாங்க தான் ஒருத்தனா இருக்கோம். நீங்க 100 பேர் சேர்ந்து என் ஒருத்தனை குறி வைக்கிறீங்க, நான் ஒருத்தன் உங்க 100 பேரை குறி வைக்கிறேன். நீங்க 100 பேர் சேர்ந்து என்னை தான் கொல்ல முடியும், நான் உங்களை குறைஞ்சது 10 பேரையாவது கொல்ல முடியும். அப்ப எது வீரம்? இங்க அதானே.